அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம வந்துட்டு OBS ஸ்டுடியோ பத்தின ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் தான் நான் சொல்ல போறேன். நான் பேசிக்கா ஒர்க் பண்ணது பார்த்ததை வச்சு நான் வந்துட்டு அதோட ஓவர்வியூ ஃபுல்லாவே நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ மெயினா வந்துட்டு OBS ஸ்டுடியோ வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் அண்ட் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர். ஒரு வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கும் லைவா ஸ்ட்ரீம் பண்றதுக்கு யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக் லைவ்லயோ எதுலயோ நாம வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்றதுக்கு இதை மெயினா வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு நான் யூஸ் பண்றது 26. அடுத்த அப்கிரேடட் வெர்ஷனும் வந்திருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணும்போது எது லேட்டஸ்ட், நீங்க சும்மா கூகுள்ல போயிட்டு OBS ஸ்டுடியோ டவுன்லோட் கொடுத்தாலே நம்மளுக்கு ஈஸியா அதோட இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா இதோட லே அவுட்ஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா சீன். ஸோ ஒரு சீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கூகுள் பேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வெப் பேஜ் மாதிரி சிமிலர் டு தட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெப் பேஜுங்கிறது ஒரு சீன். அந்த சீன்ல வந்துட்டு நான் ஏதாவது சோர்ஸ் கண்டிப்பா நான் ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு, அதாவது சீன் இருந்தாதான் என்னால சோர்ஸ் ஆட் பண்ண முடியும். இல்லைன்னா என்னால சோர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பேஜ்னு இருந்ததுன்னா அந்த பேஜ்க்குள்ள நான் ஏதாவது ஒரு கண்டென்ட் போடணும்னா எனக்கு அந்த பேஜ் ஃபர்ஸ்ட் எனக்கு வேணும். அதுதான். ஸோ இப்போ நான் வந்துட்டு டிஃபால்ட்டா டிஸ்பிளே கேப்சர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் OBS ஸ்டுடியோல தான் இப்போ நான் பேசுறதே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு நான் அப்படியே பேசிட்டே இதுல வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது இல்லாம இதுல வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல பேசிக்கா நான் என்னென்ன யூஸ் பண்ணிருக்கேனோ அதை வந்துட்டு உங்களுக்கு நான் இங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம இந்த வீடியோல அதெல்லாம் வந்து நம்ம பாத்துடலாம். ஸோ ஆடியோ கேப்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆடியோ இன்புட் ஒன்னு, அவுட்புட் ஒன்னு. அது ஒன்று வந்து நம்ம பேசுறது, இன்னொன்னு வந்து ஸ்பீக்கர் மூலியமா நம்மளுக்கு வெளியில வர்றது. ஒன்னு வந்து மைக்ரோஃபோன், இன்னொன்னு வந்து ஸ்பீக்கர்ஸ். அடுத்து வந்து ப்ரௌசர் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெசிபிக் ப்ரௌசர் URL கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ரௌசர் URL வந்துட்டு நம்மளுக்கு லோட் ஆகும். அதுல பண்ற ஆக்டிவிட்டியை கேப்சர் பண்றது. கலர் சோர்ஸ் அப்படிங்கறது என்ன பாத்தீங்க அப்படின்னா, பேக்ரவுண்டுக்கு நான் ஏதாவது ஒரு கலர் நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அந்த கலர் வந்து கொடுக்கறதுக்கு. டிஸ்பிளே கேப்சர் தான். டிஸ்பிளேன்றது நான் என்ன ஸ்கிரீன்ல காட்டுறனோ அதை எனக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு நான் டிஸ்பிளே யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி கேமிங்க்கு வந்து கேம் கேப்சர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இமேஜ் வந்து காட்டுறதுக்கு, அதே மாதிரி நான் மல்டிபிள் இமேஜ் ஸ்லைட் ஷோவா காட்டுறதுக்கு வந்துட்டு இமேஜ் ஸ்லைட் ஷோ. மீடியா சோர்ஸ் அப்படிங்கறது நான் ஏதாவது ஒரு ஃபைல் ஏற்கனவே ரெக்கார்டட் ஆன ஒரு ஃபைல நான் ஆட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு மீடியா சோர்ஸ். சீன் வந்துட்டு நம்ம இங்க செலக்ட் பண்றது. டெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு நான் கொடுக்கணும் அப்படின்னா, டைப் பண்ணணும் அப்படின்னா அது. வீடியோ கேப்சர் டிவைஸ்ன்றது நம்ம வெப்கேம் வச்சு ரெக்கார்ட் பண்றது. அடுத்தது பார்த்தோம்னா விண்டோ கேப்சர்ன்றது என்னோட விண்டோ ஸ்கிரீன் மட்டும் ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒண்ணு. இதுதான் பேசிக்கா வந்துட்டு நம்மளுக்கு சோர்சஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். அடுத்து இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ மிக்சர் வந்துட்டு என்னோட டெஸ்க்டாப் ஆடியோ ஒண்ணு, இன்னொன்னு வந்து மைக்கோட செட்டிங்ஸ். இது சீன் டிரான்சிஷன்ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நான் வந்து பேசிக்கா என்ன வந்துட்டு இப்ப நான் வந்து ஒரு வியூ உங்களுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சீன் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த சீன்ல இருக்கிறத வந்துட்டு எனக்கு வந்து டைரக்ஷன் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் இல்லைன்னா வந்துட்டு அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி எனக்கு வரணும் அப்படின்னா, ஸோ அதை வந்துட்டு காட்டுறதுக்கு இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ரைட் வந்துட்டு மூவ் ஆகும். சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா A வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு B பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரைட் சைட் வருது. சோ அதே மாதிரி அப் அண்ட் டவுன், லெஃப்ட் ரைட் இதை வந்து நாம மாத்திக்கலாம். இதுதான் வந்துட்டு ஸ்கிரீன் டிரான்சிஷன். அது இல்லாம ஃபேட் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு ஃபேட் பண்ணிக்கலாம். ஸ்வைப் பண்றது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கண்ட்ரோல்ஸ். இந்த கண்ட்ரோல்ஸ் தாங்க மேஜர் பார்ட். அதாவது நம்ம ஒரு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இருக்கும். ஸ்ட்ரீமிங் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றதுக்கு. விர்ச்சுவல் கேமரா அப்படிங்கறது வந்துட்டு வெப்கேம் வச்சு நாம ரெக்கார்ட் பண்றது. ஸ்டுடியோ மோட் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
எனக்கு வந்துட்டு 2 ஸ்கிரீன் எனக்கு காட்டும். இப்ப நான் வந்துட்டு ஒரு யூடியூப்ல வந்துட்டு லைவா நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இது பேசிக்கா வந்து ஸ்ட்ரீமிங் அப்பதான் யூஸ் பண்ணுவோம். இப்ப லைவா நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுதான் என்னோட கரண்ட் ப்ரோக்ராம், ஓடிட்டு இருக்கிற என்னோட கரண்ட் ப்ரோக்ராம். இங்க வந்துட்டு என்னோட பேஜ் எனக்கு காட்டும். ஸோ இதுல நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சேஞ்சஸை நான் மேஜரா வந்துட்டு இங்க ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். இப்ப நான் இங்க இந்த சேஞ்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த சேஞ்ச் வந்துட்டு லைவா ஓடிட்டு இருக்க என்னோட என்னென்ன யூடியூபோ இல்ல ஃபேஸ்புக்கோ எதுவோ அந்த இதுல வந்துட்டு லைவா வந்துட்டு நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகும். அதுதான் வந்துட்டு ஸ்டுடியோ மோட் அப்படிங்கிறது. ஓகே, இப்ப இதுல வந்துட்டு மேஜரா நான் என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வியூ வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா இங்க வியூல போய்க்கோங்க. இங்க வந்து ஃபுல் ஸ்கிரீன் இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம சீன், சோர்ஸ் டூல் பார், சோர்ஸ் ஐகான், ஸ்டேட்டஸ் பார் இது எல்லாமே கொடுத்துருங்க. இப்ப ஸ்டேட்டஸ் பார்ன்றது நம்மளுக்கு என்னன்னா இந்த பிளஸ் மைனஸ் இல்லைன்னா நம்மளுக்கு வராது. ஸோ இதுக்கு பேசிக்கா வந்துட்டு இந்த 4 ஆப்ஷனுமே நாம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வியூ நம்மளுக்கு வராது. ஆக்சுவலா நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த வியூ தான் வரும். சம்டைம்ஸ் நம்ம தெரியாம ஏதாவது மாத்திட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாம வந்து இங்க போயிட்டு இந்த வியூல போயிட்டு இதை நீங்க வந்து மாத்திடலாம். ஸோ இப்ப வந்துட்டு செட்டிங்ஸ் பார்ப்போம். ஸோ ஜென்ரல் செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரல் செட்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் வந்துட்டு அந்த டிராப் டவுன்ல நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் என்னென்ன அவைலபிளா இருக்கோ அந்த லாங்குவேஜஸ் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த லாங்குவேஜஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் ப்ரிஃபரபிளோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு பெஸ்ட். ஸோ தீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி தீம் நம்மளுக்கு வேணும். யூஸ்வலி வந்துட்டு டார்க் தீம் நீங்க வச்சீங்க அப்படின்னா டார்க் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க கலர் மாத்தினதுனால என்னோட வியூ பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ப்ளூ கலரா எனக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ ஆனா டிஃபால்ட்டா வந்து டார்க் வந்துட்டு டார்க் மோட் வந்து எப்பவுமே நல்லா இருக்கும். நீங்க மார்னிங் ஆகட்டும் ஈவினிங் ஆகட்டும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டார்க் மோட் வந்துட்டு நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கும். இது அவுட்புட் வந்து என்ன அப்படின்னா ஷோ கன்ஃபர்மேஷன் டயலாக் வென் ஸ்டார்டிங் ஸ்ட்ரீம். அதாவது ஒரு வீடியோவை அதாவது ஸ்ட்ரீமிங் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கன்ஃபர்மேஷன், வீடியோவை நான் ஸ்டாப் பண்ணும்போது ஒரு கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி வந்துட்டு இது வந்து ஸ்டாப் பண்ணும்போது அதாவது ரெக்கார்டிங் நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி ரெக்கார்ட் வென் ஸ்ட்ரீமிங், அதாவது நான் ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்க இருக்கும். இது வந்துட்டு ஸ்டுடியோ மோடுக்கான மேஜர் சேஞ்சஸ். இது வந்துட்டு இது லே அவுட் வந்துட்டு ஹரிசாண்டல், அதாவது எத்தனை சீன்ஸ் வந்துட்டு எனக்கு காட்டணும் அப்படிங்கறது ஹரிசாண்டலாவா வெர்டிகலாவா அப்படிங்கிற மாதிரி நாம காட்டுறதுக்கான ஒண்ணு. அடுத்து வந்து ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன். ஸோ ஸ்ட்ரீமிங் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் நாம பண்ணும்போது ஸோ இங்க சர்வர்ஸ்ல போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன அக்கௌண்ட்டுக்கு நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும், ட்விட்டர் ஆகட்டும், யூடியூப், ஃபேஸ்புக், இதுல எதை நான் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படிங்கறத இங்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நான் யூடியூப் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு இங்க கெட் ஸ்ட்ரீம் கீ சொன்னோன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் பேஜ் வந்துட்டு நம்மளோட டேஷ்போர்ட் பேஜ் லோட் ஆகும். ஸோ அந்த பேஜ்ல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரீம் கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீம் கீ வந்துட்டு நம்மளுக்கு விசிபிளா தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு முன்னாடி ஒன்று ஐதர் வந்துட்டு அதை மாஸ்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம டைப் பண்ணும்போது வந்து அது மாஸ்க்டா தான் வரும். ஆனா வந்துட்டு நம்ம யூடியூப் பேஜ்ல அது விசிபிளா தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீம் கீ வச்சு யார் வேணாலும் வந்து அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு ரொம்பவுமே அதிகம். அதனால வந்துட்டு தான் நான் சொல்றேன் இந்த ஸ்ட்ரீம் கீ வந்துட்டு மாஸ்க் பண்ணி வச்சுக்கோங்க மெயினா. அடுத்து வந்துட்டு அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட் மோட் வந்துட்டு நான் இது சிம்பிள் இருக்கும், அட்வான்ஸ்டு இருக்கும். ஸோ அட்வான்ஸ்டு வந்துட்டு மெயினா வந்து அட்வான்ஸ்டு போனா என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு வீடியோ என்கோடட் எரர் வந்துட்டு நம்மளுக்கு காட்டும். ஸோ அதோட அட்வான்ஸ்டோட ஃபுல் ஸ்கிரீன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இப்போ நான் லைவ் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கறதுனால அந்த ஸ்கிரீன் காட்ட முடியல. அதையும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்றேன். ஸோ சிம்பிள் உங்களுக்கு வந்து என்னோட
என்னோட லேப்டாப்போட CPU ப்ராசஸிங் ஸ்பீட் எனக்கு தெரியாது, ரேம் வந்துட்டு கம்மியா இருக்கு அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்க மேஜரா உங்க அவுட்புட் மோட் வந்துட்டு சிம்பிள்னு வச்சுக்கிறதே பெஸ்ட். ஸ்ட்ரீமிங் வந்துட்டு இது வந்து எதை பொறுத்து அப்படின்னா ஒன்னு உங்களோட இந்த வீடியோ பிட் ரேட் அப்படிங்கிறது உங்களோட CPU பொறுத்து, இன்னொன்னு வந்துட்டு உங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து. ஸோ இப்போ என்னோட இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கூகுளில் ஸ்பீட் டெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம அந்த ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ நம்ம பிட் ரேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்கோடர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஹார்ட்வேர் இருந்துச்சுன்னா நீங்க ஹார்ட்வேர் சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சாஃப்ட்வேரை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரெக்கார்டிங் பாத் வந்துட்டு எந்த பாத்ல என்னோட வீடியோஸ்லாம் எனக்கு வந்துட்டு ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிற ஸ்பேஸ் செலக்ட் பண்றது. அதே மாதிரி ரெக்கார்டிங் குவாலிட்டி ஆஃப் த ரெக்கார்டிங் வந்துட்டு நல்ல அதிகமான குவாலிட்டி இருக்கும். ஃபைல் சைஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும், அதாவது சைஸ் உங்களுக்கு அதிகமா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட குவாலிட்டி இருக்கும். இல்ல ஃபைல் சைஸ் கம்மியா வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம குவாலிட்டி வந்துட்டு மாறிடும். இங்க ஃபார்மேட் பாத்தீங்க அப்படின்னா MKV. ஸோ இந்த ஃபார்மேட் வந்துட்டு MKV வச்சிருக்கிறது தான் பெஸ்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம MP4 செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஏதாவது பவர் லாஸ் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த வீடியோவை வந்துட்டு நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு நம்மளுக்கு அரைஸ் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு யூஸ்வலா நம்ம வந்துட்டு ரெக்கார்டிங் ஃபார்மேட் வந்துட்டு MKV வச்சுக்கிறது வந்து பெட்டர். ஸோ ஆடியோ வந்துட்டு இந்த சாம்பிள் ரேட்ல வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸா நம்மளுக்கு இருக்கும். ஒன்னு வந்து 44.1, இன்னொன்னு வந்து 48. ஸோ 48 யூஸ் பண்றது தான் பெஸ்ட், நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம மெயினா இன்னொன்னு சம்டைம்ஸ் எனக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள்ட் அப்படின்னு போயிருக்கு நிறைய தடவை. அதாவது நான் ஒரு பெரிய வீடியோ ரெக்கார்ட் பண்ணியே முடிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் போய் நான் பிளே பண்ணி பார்த்தேன்னா அதுல எனக்கு வாய்ஸே வந்திருக்காது. ஸோ எப்பவுமே வந்துட்டு நீங்க ஒரு ரெக்கார்டிங் பண்றதுக்கு முன்னாடி ஆடியோ வந்துட்டு செட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க, ஆடியோ அண்ட் மைக்ரோஃபோன் வந்துட்டு எனேபிள்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்ப நம்ம இதுல வந்துட்டு டிஃபால்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா நான் என்னோட கம்ப்யூட்டரோட ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஹாட்கீஸ் பத்தி தனி ஒரு டேப் இருக்கு, நான் அது வந்து ஹாட்கீஸ் பத்தி நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து வந்துட்டு வீடியோ. இந்த வீடியோல வந்துட்டு பேஸ் ரெசல்யூஷன், அவுட்புட் ரெசல்யூஷன். ஸோ இந்த பேஸ் ரெசல்யூஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்கிரீன், லேப்டாப்போட ஸ்கிரீன் எவ்வளோ நம்மளுக்கு விசிபிள் ஆகணும், விண்டோ ஸ்கிரீன் வந்து என்ன ரேஞ்ச்ல ரெசல்யூஷன் வந்துட்டு நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறது. யூஸ்வலி நம்ம ஹையஸ்ட் சூஸ் பண்றதுதான் பெஸ்ட், அப்பதான் கவரேஜ் வியூ வந்துட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் ரெசல்யூஷன்ன்றது நம்மளுக்கு வரக்கூடிய வீடியோவோட ரெக்கார்டிங். ஸோ அது வந்துட்டு அதுவுமே வந்துட்டு எப்பவுமே 1920 சூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட். அடுத்து காமன் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். இந்த ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா 30 நான் கொடுத்துருக்கேன், 60 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். நம்ம இந்த அவ்வளோ அதிகமா இதை கொடுக்குறோமோ நம்மளோட CPUவோட லோடு வந்து ஆக்சுவலா ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அதனால வந்துட்டு பெஸ்ட் வந்துட்டு இதை 30 வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு நிஜமாலுமே உங்க CPU ஸ்பீட் நல்லா இருக்கும், ப்ராசஸிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்துட்டு அதை 60 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹாட்கீஸ். ஸோ இந்த ஹாட்கீஸ் வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ என்னையே பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுல லைவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நம்மளுக்கு அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு நான் கொடுத்துட்டு நான் ஒரு பவர் பாயிண்ட் ஏதாவது நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பவர் பாயிண்ட்டும், அதாவது இந்த OBS ஸ்டுடியோ ஸ்கிரீன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் லோட் ஆகும், அதுக்கப்புறம் தான் பவர் பாயிண்ட்ல இருந்து எனக்கு ரெக்கார்ட் ஆகும். ஸோ எனக்கு இது தேவையில்லாம எனக்கு இந்த OBS ஸ்கிரீன் வந்துட்டு எனக்கு தேவைன்ற அவசியம் இல்லை. இது வந்து ஷார்ட்கட் கீஸ் மாதிரி தான். ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இப்போ நான் Ctrl+Shift+H இங்க கொடுத்துருக்கிறதுனால Ctrl+Shift+H கொடுத்தேன் அப்படின்னா என்னோட வீடியோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி I வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும். பாஸ் பண்றதுக்கு J, அன்பாஸ் பண்றதுக்கு Q. நான் மோஸ்டா ஸ்ட்ரீமிங் பண்றது கிடையாது, ரெக்கார்டிங் மட்டும் தான் பண்றேன் அப்படின்றதுனால இந்த 4 ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வர்ச்சுவல் கேமரா, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப், ப்ரிவ்யூ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப், அதே மாதிரி ஸ்ட்ரீமிங்க்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்க வந்துட்டு உங்களோட காம்பினேஷன் நீங்க வந்து
வந்துட்டு எதுனாலும் இப்படி கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் இல்லைன்னா என்ன கீஸ் வேணாலும் நீ வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்துட்டு அட்வான்ஸ்டு டேப்ல வந்துட்டு மெயினா நம்மளுக்கு என்னன்னா இந்த ஃபைல் நேம் ஃபார்மேட்டிங். யூஸ்வலா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிறது இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அதாவது டேட்டு என்ன டைம்ல வந்துட்டு நாம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு நம்மளுக்கு ஃபைல் நேம் ஃபார்மேட் வந்துட்டு இங்க சூஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கா நம்ம வச்சிருக்கிற செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் வச்சாலே உங்களோட வீடியோ குவாலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே கேப்சர். ஸோ டிஸ்பிளே கேப்சர் அப்படிங்கிறது பேசிக்கா என்னோட ஸ்கிரீன்ல என்னென்னலாம் நான் டிஸ்பிளே பண்றேனோ அந்த ஸ்கிரீனை ஃபுல்லா எனக்கு கேப்சர் பண்றது தான் டிஸ்பிளே கேப்சர். ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி இப்போ நான் வந்து ஒரு கூகுள் பேஜ் போறேன். ஸோ கூகுள் பேஜ்ல போயிட்டு நான் வந்து சம்திங் நான் ப்ரௌஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு அதே மாதிரி வந்துட்டு நான் எல்லாமே வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ஸ்கிரீன்ல நான் காட்டுறனோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது ஃபுல்லாவே வந்துட்டு எனக்கு வந்துட்டு டிஸ்பிளே கேப்சர்ல செலக்ட் ஆகும். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு இங்க வந்துட்டு டிஸ்பிளே கேப்சர் வந்து செலக்ட் ஆயிருக்கணும். அப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்ண போறோம், ஒரு ப்ரௌசர், ஒரு பிபிடி ஆகட்டும், இல்ல எதுனாலும் சரி நம்மளுக்கு வந்து அதை வச்சுதான் நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எத்தனை சீன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சீன்ல வந்து நான் டிஸ்பிளே கேப்சர் வச்சிருக்கேன், இன்னொரு சீன்ல வந்து எனக்கு இமேஜ் ஸ்லைட் ஷோ காட்டணும் அப்படின்னா ஸோ நான் வந்துட்டு இங்க வெறும் சீன் நேம் கொடுத்துட்டு ஸோ இதுல இங்க போயிட்டு எனக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ இப்போ சரி இந்த சீனுக்கு வந்து எனக்கு இமேஜ் ஸ்லைட் ஷோ காட்டணும் அப்படின்னா ஸோ இமேஜ் ஸ்லைட் ஷோ அப்படிங்கறத நான் இந்த சீன்ல நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சீன் 1 போச்சுன்னா எனக்கு அது வந்துட்டு டிஸ்பிளே கேப்சர்ல இருக்கும். ஆனா அதே நாம வந்துட்டு சீனுக்கு போனோம் அப்படின்னா எனக்கு வந்து இமேஜ் ஸ்லைட் ஷோல வந்துட்டு அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே கேப்சர் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஆடியோ இன்புட் அப்படிங்கிறது நம்மளோட மைக்ரோஃபோன் அண்ட் நம்மளோட ஹெட்ஃபோன் அண்ட் ஸ்பீக்கர் செலக்ட் பண்ற ஒன்று. அதே மாதிரி ஆடியோ அவுட்புட் கேப்சர் வந்துட்டு நம்ம இங்க ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் ஆப்ஷன்ஸ், அதாவது நம்மளோட இன்புட் அண்ட் அவுட்புட் வந்துட்டு எது மூலமா நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது செட் பண்றது. பேசிக்கா இதை வச்சு நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா ஒண்ணு நம்ம எப்பவுமே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செட்டிங்ஸ்ல வந்துட்டு செட்டிங்ஸ்ல வந்துட்டு ஆடியோ டேப்ல வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ஆப்ஷன்ஸ், அதாவது ஸ்பீக்கர் வந்துட்டு எனேபிள் ஆகிருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இங்க டெஸ்க்டாப் அண்ட் மைக் வந்துட்டு எனேபிள் ஆகிருக்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவுமே ஈஸி. இல்லைன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு வீடியோ ரீரெக்கார்ட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌசர். ஸோ ப்ரௌசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சாம்பிளான ஒரு வெப்பேஜ் வந்துட்டு நான் என்ன வெப்பேஜ் நான் வந்து என்னோட ஸ்கிரீன்ல காட்டணுமோ அதை சும்மா அப்படியே நாம கொண்டு வரது மட்டும்தான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோன்னா நம்மளுக்கு அது டிஃபால்ட்டா இங்க கேட்கறது வந்து ப்ரௌசர் சோர்ஸ் வந்துட்டு ஓபிஎஸ் ப்ராஜெக்டோட இது. ஸோ இப்போ நான் இது வந்து வெறும் ஓகே கொடுத்துட்டு ஆக்சுவலா இது கொஞ்சம் லோட் ஆக டைம் ஆகும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் ஜஸ்ட் ஆடட் அ ப்ரௌசர் சோர்ஸ். அது என்ன அப்படின்னா ப்ரௌசர் சோர்ஸ் லெட் யூ டிஸ்பிளே அ வெப் பேஜ் ஃப்ரம் த இன்டர்நெட். அதாவது வெப்பேஜ், ஏதோ ஒரு வெப்பேஜ் வந்து இன்டர்நெட்ல இருந்து நான் இங்க டிஸ்பிளே பண்ணணும், இல்லைன்னா ஒரு லோக்கல் ஃபைல்ல நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதை காட்டுறது மட்டும்தான். இதை வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நம்மள வீடியோல ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த பேஜ் காட்டுறதுக்கு தான் இது. சரி இப்போ இதுலயே வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ கூகுள் பேஜ் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு இங்க வந்து கூகுள் பேஜ் வந்து லோட் ஆயிருக்கும். அதே மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து ரெட் கொடுத்துருந்தேன். ஸோ ரெட் கலரில் நம்மளுக்கு என்னோட கூகுள் பேஜ் வந்துட்டு எனக்கு இங்கே லோட் ஆயிருக்கு. பேசிக்கலி வந்துட்டு ப்ரௌசர் சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெப் பேஜ் இல்லைன்னா நம்மளோட லோக்கலில் இருக்க ஏதோ ஒரு பேஜை வந்து நம்ம காட்டுறதுக்கு தான் அது பேசிக்காக நாம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து கலர் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறதுக்கு தான் இந்த கலர் சோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இங்க கிளிக் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இங்க செலக்ட் கலர் கொடுப்போம். ஸோ எனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பேக்ரவுண்ட் வந்துட்டு எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் இங்க வந்து என்னோட ப்ரௌசர் வியூ பண்ணேன்னா நான் ப்ரௌசர் வந்துட்டு என்னோட கிரீன் கலர் ஸ்கிரீன்ல வந்துட்டு எனக்கு அது விசிபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே கேப்சர் தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அடுத்து வந்து கேம் கேப்சர். ஸோ கேம் கேப்சர் அப்படிங்கிறது கேமிங் விளையாடுறதுக்கு நம்ம சூஸ் பண்ணும்போது கேம் கேப்சர் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இமேஜ் வந்துட்டு நாம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் இமேஜ் மட்டும் சூஸ் பண்றதுக்கு இந்த இமேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இமேஜ் இப்போ நான் ப்ரௌஸ் கொடுத்துருங்க. ஸோ நான் OBS ஸ்டுடியோட ஒரு இமேஜ் நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேக்ரவுண்ட் கலர் இது வந்துட்டு என்னோட இமேஜ்ல இந்த இமேஜ் நான் ரீசைஸ் பண்ணணும்னாலும் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து ஸ்லைட் ஷோல வந்து எப்படின்னா ஸோ இமேஜ் ஸ்லைட் ஷோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே செலக்ட் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். ஆல்வேஸ் பிளே ஈவன் வென் நாட் விசிபிள், ஸ்டாப் வென் நாட் விசிபிள். அதாவது எதுவுமே தெரியாத போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பாஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நீங்கள் வச்சிடலாம். இது ஸ்லைட் மோட் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆட்டோமேட்டிக்கா ஸ்லைட் மூவ் ஆகணுமா இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு ஹாட் கீஸ் நான் வச்சுட்டு அந்த ஹாட் கீஸ்ல போயிட்டு நான் வந்து செட் பண்ணணுமா? இப்போ நான் ஹாட் கீஸ் எதுவுமே வைக்கல, அதனால நம்ம வந்துட்டு மேனுவல் அதாவது ஆட்டோமேட்டிக்கே கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஹாட் கீஸ் வந்து வைக்கணும் அப்படின்னா இங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ஹாட் கீஸ்ல ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஷோ இமேஜ் ஸ்லைட் ஷோ, ஹைட் இமேஜ் ஸ்லைட் ஷோ அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு நாம வந்துட்டு அந்த ஹாட் கீஸ் அதாவது என்ன காம்பினேஷன் ஆஃப் கீஸ் இருக்கோ அதை நாம வந்துட்டு இங்க நாம கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து எதுவுமே கொடுக்கல, அதனால நம்ம வந்துட்டு இதை கேன்சல் கொடுத்துருவோம். நான் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கேன். ஸோ டிரான்சிஷன் வந்துட்டு அதாவது எப்படி நம்மளுக்கு வரணும், ஃபேட் ஆன மாதிரி வரணுமா இல்ல ஸ்வைப் பண்ணி வரணுமா இல்ல ஸ்லைட் மாதிரி வரணுமா அப்படிங்கிறது. அடுத்து வந்துட்டு டைம் பிட்வீன் ஸ்லைட்ஸ். இந்த டிரான்சிஷன்றது ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைட் மூவ் ஆகும்போது நம்மளுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறது. இது டைம் பிட்வீன் ஸ்லைட்ஸ் வந்து ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைட் வரைக்கும். ஸோ 8000 மில்லி செகண்ட் அப்படிங்கிறது 8 செகண்ட்ஸ் வரைக்கும். ஸோ எனக்கு அவ்வளோ வேணாம், அதனால 5 செகண்ட்ஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி என்ன ஸ்பீட்ல அது வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்து நம்ம எப்படி நம்ம டிஃபரன்ஸ்க்காக நான் வந்துட்டு ஒரு 8000 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ லூப்னா ரன் ஆகிட்டே இருக்கணுமா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஹைட் வென் ஸ்லைட் ஷோ இஸ் டன், ஸ்லைட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ஹைட் பண்ணணுமா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றது அந்த ஆப்ஷன். ஸோ இப்போ இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போதான் நம்மளுக்கு வந்து ஹோலா வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபைல்ஸ் வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் ஃபைல்ஸ் கொடுங்க. ஸோ நான் எல்லா ஃபைல்ஸும் நான் ஆட் பண்ணிட்டேன். இங்கே ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓகே கொடுத்தோன்னே நான் வந்துட்டு நான் சேனலில் நம்ம போட்டிருக்க தம்ப்நெயில்ஸோட பிக்சர்ஸ் தான் நான் இங்கே லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டிரான்சிஷன் ஸ்பீடு பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக, நம்ம 8000 கொடுத்ததுனால இப்படி ஸ்லோவாக மூவ் ஆகுது நம்மளுக்கு. இப்போ இதுவுமே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்துட்டு கேப் வருது, ஏன்னா என்னோட இமேஜ் சைஸை பொறுத்து தான் அது. ஸோ அது வேணும்னா நம்ம வந்துட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இமேஜையுமே நாம வந்துட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ் பட்டன் இருக்கும், அதே மாதிரி ஸ்டாப் பட்டன் இருக்கும். ஸோ
ஸோ இமேஜ் ஸ்லைட் ஷோ வச்சும் நாம வந்துட்டு இப்போ நான் இந்த இமேஜை காட்டிட்டு இதை பத்தின நான் எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதையும் நாம வந்து செய்யலாம். ஸோ அதுதான் நம்மளுக்கு பேசிக்கா வந்துட்டு இமேஜ் ஸ்லைட் ஷோவோட யூஸ். ஸோ அடுத்து வந்துட்டு மீடியா சோர்ஸ் அப்படிங்கறது அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ மீடியா சோர்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் வீடியோ இல்லைன்னா ஃபைல்ஸ் வந்துட்டு நம்ம லோக்கல்ல இருந்து செலக்ட் பண்ணிட்டு பிளே பண்றது. So hi friends, so இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்க ஒரு வீடியோவை இங்க ஏற்கனவே நான் வந்து இங்க மீடியா சோர்ஸ்ல நான் வந்து நம்ம ப்ளே பண்ணனும் அப்படின்னா அது வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துட்டு ப்ளே ஆகும். இதுதான் வந்துட்டு மீடியா சோர்ஸ் அப்படிங்கிறது. So it is already in my search. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீன் நம்மளுக்கு தெரியும். டெக்ஸ்ட் இப்போ இல்லையா ஏதாவது வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் டைப் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்துட்டு நாம வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க டெக்ஸ்ட்ல போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு இங்க ஆட் பண்றதுக்கான இது அதையுமே நம்ம வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஃபாண்ட் மாத்துறதுக்கான கெப்பாசிட்டியும் இருக்கு. ஸோ இதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் நம்ம மாத்திக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் வேணும்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வரும், அண்டர்லைன் பண்ணணும்னா அண்டர்லைன். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு இதுல இருக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ கேப்சர் டிவைஸ். ஸோ வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படிங்கிறது பேசிக்கா லைவ் ரெக்கார்டிங், அதாவது நம்ம வெப்கேம் மூலமா ரெக்கார்ட் பண்றது இது வந்துட்டு. ஸோ இங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இன்டகிரேட்டட் வெப்கேம் வந்துட்டு இங்கே ஆக்டிவேட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அது வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்துட்டு சும்மா OBS வர்ச்சுவல் கேமரா அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். இப்போ இதை ஆக்டிவேட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வர்ச்சுவல் கேமராவா ஒன்று செட் பண்ணி வச்சிருக்காங்க, அதுதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசல்யூஷன் வந்துட்டு கஸ்டம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ, அதாவது 1920 அப்படிங்கறத நம்மளால மாத்திக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வந்துட்டு, அதாவது இந்த ஃப்ரேம் பெர் செகண்ட் வந்துட்டு அவுட்புட்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி வைக்கிறதே பெஸ்ட். நம்ம ஹையஸ்ட் வச்சோம் அப்படின்னா குவாலிட்டியில வந்துட்டு என்கோடிங் வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூவா இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி வீடியோ ஃபார்மேட் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல மேஜரா வேற இருக்கிறது வந்துட்டு இதே ஒண்ணுதான். ஸோ ஃபிளிப் வெர்டிகலி அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா உல்டாவா காட்டும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கேமரா இது வந்து இப்படி இருக்கு. இப்ப நான் ஃபிளிப் வெர்டிகலி கொடுத்தோன்னே அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல காட்டுது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஃபிளிப் வெர்டிகலி வந்துட்டு நம்மளுக்கு மோஸ்டா வந்துட்டு தேவை இருக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு வீடியோ கேப்சர் டிவைஸ்க்கான ஒரு மெயின் இது. ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு நம்ம சோர்சஸ்ல நம்ம பண்ணக்கூடியது. ஸோ இப்போ அதுதான் இப்போ நான் வந்து இந்த சீன்ல வந்துட்டு எனக்கு ஸ்லைட் ஷோ மட்டும் காட்டணும் அப்படின்னா இதுல நான் ஸ்லைட் ஷோ மட்டும் செலக்ட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி நாம எத்தனை சீன்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிபிள் சீன் செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு அதை மூவ் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. இந்த அப் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா மேல மூவ் ஆகும், டவுன் ஆரோ வந்துட்டு நம்மளுக்கு கீழே வந்து மூவ் ஆகும். இது வந்துட்டு நம்ம சோர்சஸ்ல வந்துட்டு செட்டிங்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செட் பண்ணணுமோ அதை வந்துட்டு நம்ம இங்க செட் பண்ணிடலாம். ஸோ இதுலயுமே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் வந்து சொல்லியாச்சு. ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் வந்துட்டு லைவ் ரெக்கார்டிங் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்ட்ரீம் கீயை கொடுத்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒரு இதுதான் இது. அடுத்து வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபைல்ல போனீங்க அப்படின்னா ரீமேக்ஸ் ரெக்கார்டிங் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ ரீமேக்ஸ் ரெக்கார்டிங்ன்றது என்ன அப்படின்னா, ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆடியோ செட்டிங்ஸ் அப்போ வந்து இருக்கிற MKV ஃபார்மேட்டை வச்சுக்கோங்க. MP4 நம்ம மாத்தினோம் அப்படின்னா பவர் லாஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு டேமேஜ் நடந்துச்சு அப்படின்னா நம்மளால அந்த வீடியோவை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரீமேக்ஸ் ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா
அப்படின்னா ஸோ இங்கே நீங்கள் வந்து இந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நான் எம்கேவியில் ஏற்கனவே எடுத்த ஒரு வீடியோவை வந்துட்டு நம்ம இங்கே அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எனக்கு MP4 ஃபார்மேட்டில் நம்மளுக்கு மாறிடும். இந்த மாதிரி நம்ம எத்தனை ஃபைல்ஸ் வேணும்னாலும் நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஸோ இங்கே போயிட்டு நம்ம ரீமேக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த நேம்ல எனக்கு ஏற்கனவே இருக்கு, நான் ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்குது. ஸோ எஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரெக்கார்டிங் ரீமேக்ஸ், அதாவது நம்ம அதே லொகேஷன்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு MP4ல சேம் ஃபைல் ஃபார்மேட் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட குவாலிட்டி ஆகட்டும் ஃபைல் சைஸ் ஆகட்டும் மாறாம நம்ம ஒரு ஃபார்மேட்ல இருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு நம்ம வீடியோவை வந்து மாத்துறதுக்கு தான். என்கோடிங் இஷ்யூவை வந்துட்டு மெயினா அவாய்ட் பண்றதுக்காக இந்த ரீமேக்ஸ் ரெக்கார்டிங்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்க செட்டிங்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு ஏதாவது மாறி இருந்துச்சு அப்படின்னா வியூ போங்க. வியூ போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ்ல போயிட்டு ரீசெட் யூஐ கொடுங்க. ரீசெட் யூஐ கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து இதே சீன் வந்துட்டு நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதுல வந்துட்டு என்னென்ன நம்மளுக்கு வேணுமோ அதை நாம செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இங்க கீழே சீன்ஸ் இருக்கு, சோர்சஸ் இருக்கு, ஆடியோ மிக்சர் இருக்கு, சீன் டிரான்சிஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஸோ அதே தான் இங்க வந்துட்டு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இது ஏதாவது நம்ம அன்செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு வராது. ஸோ உங்களுக்கு வியூ வந்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்துட்டு இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்க இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த யூஐ வந்து மாறிடுது அப்படின்னா நீங்க லாக் யூஐ கொடுத்துடலாம். ஸோ எவ்ரி டைம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு அதே ஸ்கிரீன் ரெக்கார்டிங் தான் நம்மளுக்கு அதே வெப் லே அவுட் தான் நம்மளுக்கு வரும், வேற லே அவுட் வந்து மாறாது. ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு இப்போ என்னன்னா ஒரு தடவையும் நான் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது என்னோட லே அவுட் வந்து மாறிடுது. ஸோ அதனால இப்போ நான் வந்துட்டு லாக் யூஐ கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுக்கு வந்து அதே யூஐ வந்துட்டு நம்மளுக்கு ரீடைன் ஆகும் எவ்ரி டைம் நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போது. ஸோ அடுத்து வந்துட்டு மெயினா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா என்கோடிங் ஓவர்லோடட் இஷ்யூ வந்துட்டு எப்படி ரெக்கவர் பண்றது, அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்துட்டு நாம பண்ணணும் அப்படிங்கறத தான் நாம பார்க்க போறோம். ஸோ CPU யூட்டிலைசேஷன், அதாவது நம்ம OBSல இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வேற தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஈவன் இப்போ நான் வந்து குரோம் நான் யூஸ் பண்ணலன்னா அதையும் நான் வந்து க்ளோஸ். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் போங்க. இப்போ டாஸ்க் மேனேஜர்ல வந்துட்டு OBS ஸ்டுடியோ நம்மளுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க கோ டு டீடைல்ஸ். இப்போ நான் ஏற்கனவே OBSல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் லைவா அப்படிங்கறதுனால எனக்கு அது வந்து டிசேபிள்டா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கோ டு டீடைல்ஸ் கொடுங்க. கோ டு டீடைல்ஸ் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு செட் ப்ரியாரிட்டி வந்து காட்டும். என்ன ப்ரியாரிட்டி அது வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு ஹை வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அதிக நார்மல் இருக்கும் நம்மளுக்கு மேஜரா. ஹை இருக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து OBS ஸ்டுடியோவோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்துட்டு ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்க என்கோடிங் ஓவர்லோட் இஷ்யூ வரும்போது. ஸோ அடுத்து வந்து என்னோட செட்டிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இங்க வந்துட்டு நான் வந்து என்ன சேஞ்ச் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவுட்புட் மோட் வந்து இப்போ எனக்கு வந்து சிம்பிள் இருக்கு. என்னோட ரேம் கெப்பாசிட்டி வந்துட்டு கம்மி தான், இந்த நான் லேப்டாப்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து நான் அவுட்புட் மோட் வந்துட்டு அட்வான்ஸ்டு நான் வந்து செட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நான் அட்வான்ஸ்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டாலே வந்துட்டு எனக்கு வந்து என்கோடிங் ஓவர்லோட் எரர் வந்து கண்டிப்பா எனக்கு வந்து வருது. ஸோ இப்போ வந்துட்டு அதனால நான் சிம்பிளே வச்சிருக்கேன். ஸோ சிம்பிள்ல வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து என்கோடர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா X264 சாஃப்ட்வேர் வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து என்கோடர் வந்துட்டு சாஃப்ட்வேரா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோ என்கோடிங் வந்துட்டு நம்ம CPU வந்து பார்த்துக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சிபியோட யூட்டிலைசேஷன் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாவே இருக்கும். இல்ல நீங்க வந்து ஹார்ட்வேர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட GPU வந்து அதை டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ ஹார்ட்வேர் அப்படிங்கிறப்போ ஸோ அப்ப அதனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு CPUவோட லோட் வந்துட்டு நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ உங்களோட GPU வந்து நிஜமாவே உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அப்ப நீங்க வந்துட்டு GPU யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல மோஸ்டா வந்துட்டு என்கோடர் வந்துட்டு சாஃப்ட்வேர் அதுவும் இந்த X264 யூஸ் பண்றது வந்துட்டு ரொம்பவுமே பெட்டர்.
அடுத்து வந்துட்டு உங்களோட ரெக்கார்டிங் குவாலிட்டி வந்துட்டு இப்ப என்னோடது வந்துட்டு நான் சிம்பிள்ல இருக்கிறதுனால ஹை குவாலிட்டி மீடியம் ஃபைல் சைஸ் இருக்கும் போதும் எனக்கு வந்துட்டு எரர் எதுவுமே வராது. சப்போஸ் நீங்க அட்வான்ஸ்ல வச்சு உங்களுக்கு ஓவர்லோடிங் எரர் வரல அப்படின்னா அப்போ வரல. ஆனா ரெக்கார்டிங் குவாலிட்டி பாத்துக்கோங்க. ஹை குவாலிட்டின்னு இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்க அட்வான்ஸ்டு மோட்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்கோடிங் ஓவர்லோட் எரர் வந்து அடிக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெக்கார்டிங் குவாலிட்டியை வந்துட்டு நீங்க வந்து சேம் ஆஸ் ஸ்ட்ரீம் வைக்கலாம். ஸோ சேம் ஆஸ் ஸ்ட்ரீம் மாத்துறது வந்துட்டு ஒரு கண்டிஷன் நீங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு உங்களோட அந்த என்கோடிங் எரரை வந்து சால்வ் பண்றதுக்கு. ஸோ அப்ப அதை நீங்க சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த என்கோடிங் ஓவர்லோட் அப்படிங்கிற எரர் வரும்போது. அடுத்து நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ரெசல்யூஷன். ஸோ ரெசல்யூஷன் வந்துட்டு மாத்துறது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸ்டுல தான் வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரெசல்யூஷன் வந்துட்டு நான் இது பேஸ் வந்துட்டு நான் 1920 வச்சிருக்கேன். அவுட்புட் வந்து இந்த வந்து நான் கம்மியா தான் வச்சிருக்கேன். அதாவது 1280 × 720 தான் நான் அவுட்புட் ரெசல்யூஷன் நான் வச்சிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களோட பேஸ் அண்ட் அவுட்புட் வந்து ரெண்டுமே ஒரே லெவலா இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ என்கோடிங் எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களோட அவுட்புட் ரெசல்யூஷனை வந்துட்டு கம்மி பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரேம் ரேட். ஸோ இந்த ஃப்ரேம் ரேட்டுமே வந்துட்டு நான் வந்து 30 வச்சிருக்கேன். டிஃபால்ட்டா வந்துட்டு 60 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 60 இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து சிபியூ மேல அதிக ஃப்ரேம்ஸ் கிரியேட் ஆகும்போது சிபியூல வந்து அது ப்ரெஷர் அதிகமா போடும். ஸோ அப்படி ப்ரெஷர் அதிகமா போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே அதிகமா இருக்கும். ஸோ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட வீடியோ ப்ராசஸிங் வந்துட்டு ரொம்பவுமே வந்து ஸ்லோவா நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஃப்ரேம் காமன் எஃபிஎஸ் வேல்யூ வந்துட்டு 30 இருக்கிறது பெட்டர். இன்கேஸ் 60ல உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்க அதையே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொன்று நான் வந்து நான் அந்த எரர் காட்டினேன் இல்லைங்களா, அது வந்து நான் இன்னொரு OBS ஸ்டுடியோ இன்னொரு விண்டோவில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதோட செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னது இதுதான். இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு சிம்பிளா இருந்துச்சுன்னா பிரச்சனை வராது. அட்வான்ஸ்டா மாத்திட்டீங்க அப்படின்னா அந்த எரர் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி ரெக்கார்டிங் வந்துட்டு ஆடியோ ட்ராக் வந்துட்டு 1 வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா உங்களோட ஹெட்ஃபோன் சேர்ந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து 2 வந்து இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்துட்டு அதாவது என்னன்னா CPU யூசேஜ் ப்ரீசெட் அப்படிங்கிறது நான் வந்து எவ்வளோக்கு அவ்வளோ அது நீங்க ஹையரா வைக்கிறீங்களோ எங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஹையர் ஈக்குவல் டு லெஸ் CPU. அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹையரா வைக்கிறோமோ நம்மளோட CPU யூட்டிலைசேஷன் வந்துட்டு நம்மளுக்கு கம்மியா இருக்கும். ஸோ நீங்க வெரி ஃபாஸ்ட் வச்சிருந்து உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா நீங்க இதை வந்துட்டு அல்ட்ரா ஃபாஸ்ட் அப்படின்ட்டு நீங்க வந்து மாத்தி பார்க்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன். அவுட்புட் வந்துட்டு இங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு 1920 வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எரர் அடிச்சுது அப்படின்னா அப்ப நீங்க வந்து இதை 1920 × 1080 நீங்க வந்து இதை மாத்திரலாம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதோட நான் செட்டிங்ஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா அவுட்புட் மோட் வந்துட்டு அட்வான்ஸ் நான் மாத்திருக்கேன். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த விண்டோவில் நான் வந்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். இப்போ நான் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு இப்போ என்னோட டாஸ்க் மேனேஜரை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு மாற்றினோடனேவே எனக்கு வந்து என்கோடிங் ஓவர்லோட். ஸோ அப்போ அட்வான்ஸ்டு மாற்றினோடனேவே நம்மளுக்கு வந்துட்டு அந்த எரர் வந்து மேஜராக நம்மளுக்கு வந்துடுது. ஸோ இப்போ அதில் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நாம வந்து ஒன் ஆஃப்டர் தி அதர் தான் நம்ம பண்ணி பார்க்க முடியும். ஒன்று வந்து நீங்கள் வந்து ரெசல்யூஷனை வந்துட்டு கம்மி பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா சொன்ன மாதிரி FPS அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு மோட்ல தான் அது காட்ட முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் நம்ம அட்வான்ஸ்ட் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த CPU வந்துட்டு நம்ம வந்து நம்மளுக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட் இருக்கும். அதை நீங்க வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு
இந்த வீடியோல வந்துட்டு இந்த காமன் FPS வேல்யூ வந்துட்டு மோஸ்டா டிஃபால்ட்டா 60 இருக்கும். அதை நீங்க வந்து 30 அப்படின்ட்டு கம்மி பண்ணி பாருங்க. அந்த இஷ்யூ வந்து அந்த கேஸ்லயுமே அந்த இஷ்யூ வந்துட்டு நம்மளுக்கு சரியாயிடலாம். இல்ல அப்படின்னா பேஸ் கேன்வாஸ் ரெசல்யூஷனுமே வந்துட்டு எனக்கு 1280 எனக்கு போதும் அப்படின்னா அதுவுமே நீங்க கம்மி பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஐதர் ரெசல்யூஷன் இல்லைன்னா இந்த வந்து ரேட், அதாவது ஃப்ரேம் ரேட் வந்து நீங்க கம்மி பண்றது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து சிம்பிள் மோடு எனக்கு ஓகே அப்படின்னா நீங்க நார்மலா இங்க சிம்பிள் மோடு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த என்கோடிங் ஓவர்லோட் எரர் வந்துட்டு உங்களுக்கு வராது. அடுத்து மெயினா நான் சொன்ன மாதிரி ப்ரியாரிட்டி வந்துட்டு டாஸ்க் மேனேஜர்ல வந்துட்டு இதுக்கு வந்து ஹை கொடுத்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நாம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்கோட் ஓவர்லோட் எரர் வந்துட்டு கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு ரெக்டிஃபை ஆகும். ஸோ அடுத்து நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த டூல்ஸ்ல போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோ கான்ஃபிகரேஷன் விசார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆப்டிமைஸ் ஒன்லி ஃபார் ரெக்கார்டிங், நாட் ஃபார் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை ஆப்டிமைஸ் ஃபார் ஸ்ட்ரீமிங், ஐ வில் நாட் டூ ரெக்கார்டிங் அப்படின்னு இருக்கும். இல்லை வந்துட்டு விர்ச்சுவல் கேமரா யூஸ் பண்ணும்போது அப்படிங்கிறது. ஸோ நீங்க ஸ்ட்ரீமிங் மெயினாக ஸ்ட்ரீமிங் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதாவது 3 ரேடியோ பட்டன் நம்மளுக்கு இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு ரெக்கார்டிங் மேஜரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதாவது செட்டிங்ஸ் வந்துட்டு நம்மளோட கான்ஃபிகரேஷன் அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே மல்டிபிள் டைம்ஸ் ஆப்டிமைஸ் ஆகிடும். அதுக்காக ஒரு பெட்டர் வியூ நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக இதை வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அடுத்து இன்னொன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சீன் ஸ்விட்சர். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் எந்த சீனுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நான் இங்க கிளிக் பண்றதுக்கும் எதுக்கும் எனக்கு மேட்ச் ஆகலையோ அப்போ வந்துட்டு நான் இந்த ஸ்விட்ச் டு எந்த சீன் நான் கொடுக்குறேனோ அந்த சீனுக்கு எனக்கு ஸ்விட்ச் ஆயிடும். இங்க நம்ம கொடுக்குற மில்லி செகண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கிரீன் வந்துட்டு நம்மளுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். ஸோ இதுதாங்க மேஜரா வந்துட்டு நம்மளுக்கு OBS ஸ்டுடியோல தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு மெயினா நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.